கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிறதான இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேத வசனம் யோவான் 14 அதிகாரம் 13 வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதைச் செய்தேன். உதாரணத்திற்கு பார்க்கும்போது, 5 வயது நிரம்பிய சிம்சோன் தன் தாயுடன் தனது பிறந்த நாளுக்காக பொம்மை கடைக்கு சென்று தனக்கு பிடித்த விளையாட்டு சாமான் வாங்கச் சென்றான். அங்கு அநேக பொம்மைகளும் விளையாட்டு சாமான்களும் நிரம்பி இருந்தன. அதில் அவனுக்கு விருப்பமான கலர் கலர் லைட்ஸுடன் விதவிதமான சத்தங்களுடன் வேகமாய் செல்லும் கார் இருந்தது. அதை கண்டவுடன் அவன் தன் தாயிடம் அடம் பிடித்து இந்த கார் தான் எனக்கு வேண்டும் என்று கேட்டு தொந்தரவு செய்தான். தாயும் பார்க்கலாம் என்று கூறிவிட்டு பின்பு வீடு திரும்பினார்கள். அடுத்த நாள் பிறந்த நாள் பரிசாக அவன் விரும்பிய அதே கார் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை கண்டு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அப்பொழுது அவன் சகோதரன், அடமாடையா, இந்த காருக்கே நீ இவ்வளவு சந்தோஷப்படுகிறாயே, அம்மா உனக்கு இதைவிட பெரிதான ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கி கொடுக்க இருந்தார்கள். ஆனால் நீ இதை வாங்க வற்புறுத்தியதால் இதை வாங்கி கொடுத்தார்கள் என்றான். அதை கேட்டபோது சிம்சோனின் இருதயம் கனத்தது. இதே போலதான் நாம் தேவனிடம் நமது தேவையை கதறி கெஞ்சி கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தரும் அதை தருகிறார். ஆனால் தேவன் ஒருவேளை நாம் கேட்டதை விட நன்மையானதை கொடுக்க சித்தமா இருந்திருப்பார். ஆனால் நம் ஜெபம் அதை தடை செய்திருக்கும். நாம் ஜெபிக்கும்போது உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு வாய்க்கச் செய்யும் ஆண்டவரே என்று அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது அவர் நன்மையானவற்றையே நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். நம் தேவனுக்கு கொடுக்க முடியாத பெரிய தேவை என்று ஒன்றுமே இல்லை. ஆகையால் பெரிய காரியங்களுக்காக ஜெபிப்போம், பெரிய பதிலை பெற்றுக்கொள்வோம். தேசங்களுக்காக தேவன் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் தேவைகளுக்காக மட்டுமல்ல, எங்களது தேசத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய பெற்றுக்கொள்ள உதவும். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.